கட்ட வைத்தான், எங்களை தண்ணீரில் விழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கரைமேல் பிறக்க வைத்தான். ஐய ஒழுங்கா நிம்மதியா சாண்ட் பாத் எடுக்க விட மாட்டீங்களே. நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு காது உள்ள. ரிப்பீட் அகைன். யோ ஞாயிற்று வைக்க சிலுவைக்கு போட்டு கொடுத்துனுப்புற. ஓஹோ, அந்த மேட்டருக்கு வரீங்களா? கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்கப்பா. இப்போ வேலை செய்யறன்னு பேர் பண்ணிட்டு பெட்டியா சேர்ல உட்காந்துட்டு குங்குமம் ஆனந்தவிடம் படிச்சுக்கிட்டு டேபிளுக்கு மேலேயும் வாங்குறான், கை விட்டு கீழேயும் வாங்குறான். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் ஆபீஸருக்கு வாரத்தில் 2 நாள் லீவுனா உயிரை படைய வச்சு சமுத்திரத்துக்குள்ள போய் கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிற கடல் சர்வெண்ட் நாம. நம்மளுக்கு வாரத்துக்கு 1 நாள் லீவ் வேணாமா? சொல்லியா? அதுதான் சண்டே. அன்னைக்கு எனக்கு லீவு. அந்த 1 நாள் போட்டியே வேஸ்ட் ஆகணும். அதனால தான் சிலுவைக்கு நான் வாடகை கொடுக்குறேன். இதில் என்ன தப்பு? துபாரியா, நீ துபாயிலேருந்து வந்து 10 மாசம் ஆகுது. சிலுவை பத்தி உனக்கு தெரியாது. நீ அவனுக்கு போர்டு கொடுக்கலாம், எங்க பொறுப்புல கேடுது. டேய், நான் துபாயிலேருந்து வந்து 10 மாசம் தான் இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாத்தையும் விட சிலுவை எனக்கு நல்லா தெரியும். நான் அவனுக்கு போட்டு கொடுப்பேன். என்னடா பண்ணுவீங்க? இனி உங்ககிட்ட எங்களுக்கு பேச்சு இல்ல. உன்னை பத்தி சங்க தலைவர்கிட்ட பேசிக்கிறோம். யார்கிட்ட? சங்க தலைவர்கிட்ட. யூ மீன் யூனியன் லீடர்? See there. உங்க சங்க தலைவர் மவுத் ஆயிட்டாரா? தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு தெரியாம சாண்ட் பாத் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? சங்கம் எங்கன்னு சொல்லி சமுத்திரத்தையும் கெடுத்துறாதீங்கடா. போங்க போ. இடியட். குட்டா நடுக்கடல்ல மீட்டிங் போட்டோன்னு போடுவாங்க. ஹாய். ஹலோ பேட் பாய்ஸ். ஹலோ துபாய். ஹாய் துபாய். இன்னது தரையிலே தடுமாறுறீங்க? செல்வ, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது தப்பா நினைக்காதீங்க. இவனுக்கு நீச்சல் தெரியாது. வாரம் கடலுக்குள்ள கூட்டு போற. ஒரு நாள் துபக்கடின்னு உழுக போறான். அப்புறம் வலையில மீனுக்கு பதிலாக இவனை கொண்டு வர போற. வீசும். என்ன பேசுறீங்க துபாய்? நான் பிறந்ததே கடல்ல தான். உன் ஸ்டோரி நான் கேட்டேன். டப்பு அட்வான்ஸ் 100 ரூபா போக இந்தாங்க மீதி போட்டு வாடகை கொண்டாடே. சிலுவை சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சு. சிலுவை பசிக்கு ஏதாவது கொடு. சிலுவை ஒரு 300 ரூபா கொடு. சிலுவை வச்சு கொடு. சரி கொடுத்துறேன். இந்தாயா வாங்கிட்டு பா. எப்பா நீ எல்லாருக்கும் சிலுவை. ஓகே ஓகே. கல்லியோ யார் யார்? எப்பா சிலுவை, பிச்சைக்காரன் கேட்டோன்னா 300 ரூபாய் தூக்கி கொடுக்குறிய. என்ன ஹீரோயிசமா? எலெக்ஷன் நிக்க போறியா? அட அந்த கர்மம் யாருக்கு வேணும்? அப்புறம் போன வருஷம் அவங்ககிட்ட வாங்கின கடன். போன வருஷம் வாங்கின கடனா? அட பாவிகளா, கடன் கொடுத்தவனே பிச்சைக்காரன் ஆயிட்டீங்களாப்பா. ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்துல என்னதான் பண்ணுவீங்க? அகிதே இகிதே என்ஜாய். ஒளி பண்ணிட வேண்டியதுதான். ஹலோ, வெளியூரா? இல்ல சொந்தக்காரங்க யாராவது பாக்குறக்கா வந்தீங்களா? ஏய், வாயில் இருக்கிற வெத்தலை வச்சு துப்பிட்டு பதில் பேச மாட்டேன். நீ வாய் திறந்து பேசினா என்ன கிழிக்க போற? என்ன முழிக்கிற? யார் நீ? இந்த ஊரா? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டு வாங்கி வாடகை விட்டுருக்கேன். அப்ப நீ கடலுக்கு போக மாட்டியா? அப்பப்ப போவேன். போகாத மீதி நேரம் வாடகை விட்டுருவேன். அப்பப்ப மீதி நேரம் பாவீங்களா? நீ வாழ்றதே பாதி நேரம் தான்டா. ஒல 24 நேரம் ஒல. அதை விட்டுட்டு ஊர் சுத்திக்கிட்டு வெட்டி பேசிக்கிட்டு உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணாதான் இந்தியாவே ட்ரிம் ஆகும். லுக், வாழ்க்கைனா பிளேடு மாதிரி, சரியா யூஸ் பண்ணலனா வெட்டிரும். கோ, உருப்பட வழிய பாரு. ஐயோ, பெரிய தினமும் வாங்கி கொடுத்துட்டா துபாய். நான் போயிட்டு வரணுங்க. உட்காரு. அப்பா அதென்ன தாடி சோம்பேறித்தனமா? எனக்கு டைம் இல்லைங்க. இப்ப என்ன பண்ற? சும்மா தானே இருக்க. ஆமா, பண்ணு. ஐயோ, திருதுப்படி எப்படிங்க தாடி எடுக்க முடியும்? வா, உட்காரு, பண்ணி விடுறேன். நீ யாரு? எங்க வந்த? எதுக்காக இப்ப என்ன கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு புதுசா சலூன் கடை வைக்க வந்திருக்கேன். கஸ்டமரை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க பாரு. அட பாவி, மொட்டையா அடிச்சுட்டியா நீ? ஷேவிங் பண்ணா மொட்டை ஃப்ரீ. டேய், ரொம்ப பேசினா கழுத்து. ஐயோ, இவன் பிளேடு ட்ரிம்மிங்னு பேசும்போதே நம்ம உஷாராயிருக்கணும். ஹலோ துபாய். என்ன பேட் பாய்ஸ்? துபாய் அண்ணா இவனுக்கு சேவ் பண்ணவே தெரியல. காசு எவ்வளவு கொடுத்தாலும் ஒரே நாள்ல மொட்டை போட்டு வந்துடுறான். கால் விழுந்து கேக்குறேன்ப்பா.
கொஞ்ச நாளைக்கு மொட்டை சேவிங்கிறத பத்தி என்கிட்ட பேசாதீங்க, ஒரே அலர்ஜியா இருக்குப்பா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் ஆகல, நல்ல வேலை என் தாடி எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆமா என்ன விஷயம்? அது ஒண்ணுல துபாய், போன வாரம் வரைக்கும் உங்க போட்டு வாடகை 300 ரூபா கொடுத்துட்டு இருந்தோம்ல. ஆமா. இப்போ அடுத்த வாரம் 600 ரூபா கொடுக்க போறோம். என்னது ஒரே வாரத்துல டபுள் இன்கிரிமெண்ட்? இல்ல இப்போ 300 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்க போறோமே. ஏன் 300 + 300 600? எஸ்கேப். என்னடா ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேன்றான். ஏமா பார்த்து வரக்கூடாது. Bullshit. Post mistake. You only crossed my way. ஏய் நான் விளையாடுற நீ ஒரு கூலிக்காரன் அவனை இடிச்சு போட்டு பழைய ஆமல போடுறியா? பண திமிருடி உங்களுக்குலாம். Hey, who are you? Mind your words. See madam, first you have to mind your driving, second you have to mind the road rules, thirdly you have to mind your behavior, fourthly you have to mind the surrounding people, fifthly you have to mind who are us. You see the position of your bloody car and the position of the bicycle? Who created the problem? It's you, and you're the only person responsible for this. We are not going to the police because we are the police and judges here, and look, we are the only persons to give judgments, and now it's you who has to compensate for this. What? Yes, you have to give him 1000 rupees as compensation. என்னது 1000 ரூபாயா? அப்படி வாங்கடி தமிழுக்கு. ஏதோ தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா நாங்களாம் மறந்துருவோமா? எங்க சிலுவை யாரு? யாருடா? தெரியாத உனக்கு? ஏச்சு கேட்டார் டிகிரி கொண்ட. ஏய் சிலுவ 1000 ரூபாய் வாங்காம இந்த வண்டி எடுக்க கூடாதுமா நீ. இது அநியாயம். அந்த சின்ன காயத்துக்கு 1000 ரூபாயா? இட்ஸ் டூ மச். அது 2 மச்சோ 3 மச்சோ. அவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், இசிஜி எடுக்கணும், ஆக்சிஜன் ஏத்தணும். அவன் வண்டிக்குள்ள யாருமா செலவு பண்ணுவா? இவ்வளவு செலவுக்கு 1000 ரூபாய் பத்தாது. எக்ஸ்ட்ரா கேளு சிலுவ. நீ எமோஷனல் ஆகாத. இந்த இப்ப என்னன்ற 1000 ரூபா கொடுக்க முடியுமா? முடியாதா? அங்க அங்க மறுபடியும் விழுந்துற போற. அக்காக்கு வழி விடுறா. என்ன பாக்குற? ஒரு ஆத்திர அவசரம் தான் யாரும் வாயை திறந்து பேசாதீங்க. வாயை பொழுது பாருங்க. நீங்க வாங்க நீ போக நீ கிளம்பு நீ. என்னடா பாக்குற? போடா. அசத்திட்டான்டா சிலுவ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சோஷியல் சர்வீஸ் இப்பதான் உருப்படியா பண்ண. 1000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்காது சிலுவை. அந்த 1000 ரூபா எடு. ஏன்? சே கூட வச்சுக்க. என்ன காமிச்சு தானே பணம் வாங்கினேன். இந்த அடிக்கு ஒரு ரூபா பிளாஸ்டர் போதும். இந்த அளவுக்கு பில்டப் பண்ண நானு. போ நான் முறைக்கிற. ஏய் போடா. சரி சரி சரி, ரொம்ப நாளா டவுன் பார்ல தண்ணி அடிக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே. சிலுவ ம் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ஏசி, பாரு, கிளாஸ் எல்லாம். அம்மா இந்த குச்சிக்கு பேர் என்ன சிலுவ? எதுக்குடா அதெல்லாம் அதுலயே வை. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். சிகரெட் அவனுக்கு தெரியாம புகப்படு. கிளிபாஸ், எஸ் பாஸ். நீ 2வது ரவுண்ட்லயே உளர ஆரம்பிச்சிட்ட. ப்ளீஸ் கண்ட்ரோல். என்ன ஆச்சரியம், நம்ம கிட்ட இவ்வளவு சவுண்ட் கொடுத்து பேசுறான், அவன் வாயை அசைய மாட்டேங்குதேடா. நீ புடிச்சது என் வாயிலடா, காது. அதான் பல்ல காணுமேனு யோசிச்சேன். கிளிபாஸ், நீ ரொம்ப ஓவரா போற, கண்ட்ரோல் பண்ணு. சிலுவ, நீ என்ன தப்பா பேசலாமாடா சிலுவ? சிலுவ எங்கடா? Glad to meet you சிலுவ. How are you? உன்னை நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜாலி, ஹாப்பி, சந்தோஷம் எல்லாமே. அவன் சொன்ன மாதிரியே 2வது ரவுண்ட்ல உலக ஆரம்பிச்சிட்டான். 3வது ரவுண்டு போச்சு, மவுத் ஆயிடுவான். கொடுக்காத. கிளிபாஸ், அது நீடா. தேங்க்யூ. இந்த கிளிபாஸ் 3 ரவுண்டுல 30 ரவுண்ட் ஆனாலும் ஸ்டெடியா நிப்பான்டா. நிரூபிச்சு கேட்டுறான் பாரு. 2 ரவுண்ட் முடிஞ்சது, 3வது கூட. அவ்வளவுதான். கிளிப்பா ஸ்டெடியா இருக்கான் பாருடா. ஐ லைக் யூ. ஐயோ தூக்குங்கடா. தெரியல உனக்கு. டீசெண்டா நேரத்துக்கு வந்தா டீசெண்டா. ஹாய். நில்லு. இது உனக்கு நல்லா இருக்கா? டைட்டானிக் குவாட்ஸ் நல்லா இருக்க. ஆமா, நீங்க ஒரு லேடிஸ் பாருக்கு வந்திருக்கீங்களே, தப்பு இல்ல? ஷூ, இந்த பிலோமினாவை யாரும் ஏமாத்த முடியாது. பிலோமினா? நைஸ் நேம். ஆமா பிலோ, உங்களை யார் ஏமாத்தினது? அடிப்பட்ட வண்டிக்காரனுக்கு எக்ஸ்ரே, இசிஜி, ஆக்சிஜன் எல்லாமே இங்கே தானே. வண்டிக்காரன் போட்டு குத்துட்டான்பா. தெரியும்டா அம்மிக்கு வசி. லுக், நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள பணம் வரணும். இல்ல நான் போலீஸை கூப்பிடுவேன். போலீஸா? 1 அகுதே 2
இகிதே 3. You cheat. எஸ்எஸ் மீ என்ன தூக்கிட்டு போய் வெளியே விட்டுறீங்களா? எடுத்துப்பா அவசரம் எடுத்து ஓடு 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 இங்க படியே காணோம். ஓ இங்க ஏறா ஏறா வா 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 சீக்கிரம் வாடா. பஸ்ஸுக்குள்ள வர்றதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? சரி ஒரு தம்மடு. காலி ஆயிடுச்சு. ஏண்டா இப்பதான் 2 பாக்கெட் வாங்கி கொடுத்தேன், அதுக்குள்ள காலி பண்ணிட்டேன். சிகரெட்டை பிடிங்கடா, திங்காதீங்க. ஐ லைக் யூ. அடுத்த ஸ்டாப்ல வாங்கி தரேன். சீட்டை பார்த்துக்கோ, நான் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். பிரதமர் சீட்ல இருந்து பஸ் சீட் வரைக்கும் பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஹலோ, ஆள் வருது. அப்ப நாங்கெல்லாம் என்ன மிருகமா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏய், ஆள் வருதுன்னு சொல்றால, சும்மா அலமல் பண்றியே. எந்திரி எந்திரி வா. எழுந்திருக்க முடியாது. என்னடா பண்ணுவ? ஃபைட் பண்ணுவோம்டா. ஃபைட்டா? நான் ரெடி. சிலுவ அகிதே இக்குதே. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போன, ஊருக்குள்ள எங்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. அவன் வீட்டு அட்ரஸ் கேக்குறான். ஆஹா. இங்கிலீஷ்ல இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லு செல்வ. அகிதே அக்டே இகிதே. இக்தே. இந்த அட்ரஸா? ஆமாங்க. நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினா 3வது வீடு. சரிங்க. இந்த ம் ரொம்ப தேங்க்ஸ். ம் 10 ரூபா கொடுத்துட்டு போ. எதுக்கு? அட்ரஸ் சொன்னதுக்கு. அட்ரஸ் சொன்னதுக்கு 10 ரூபாயா? பிறகு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம சும்மா அக்கவுண்ட்ல டீ குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? அட்ரஸ் தெரியாதவங்களுக்கு அட்ரஸ் சொல்றது, வீடு தெரியாதவங்களுக்கு வீடு காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் தான் 10 ரூபா. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. எது அநியாயம்? கிச்சா சைக்கிள பூட்டி சாவி எடு. அது அப்பயே எடுத்துட்டேன்பா. வெரி குட். நீங்க பண்றதெல்லாம் நல்லா இல்லைங்க. ஏய், உன் சைக்கிளை விட நல்லா தான் இருக்கு. போ போ ஓடி போயிடுறே. ஏய் 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 உள்ள சுருகாதடி சிலுவ. கொண்டு போய் டீ காசு கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வா போ. ஓகே. ஹலோ பிரதர், ஆ எனக்கு வில்ஸ், ஆ. உங்களுக்கு எல்லாம் பீடி. ஐ லைக் யூ. எல்லாருக்குமே வில்ஸ் தான்ப்பா. ஏன்? இன்னொரு பார்ட்டி வர்றானே. சிலுவ, உங்களை எல்லாம் ஃபாதர் கூப்பிடுறாரு. ஃபாதரா? உங்க அப்பா கூப்பிட்டா நாங்க ஏன்டா வரணும்? சர்ச்சி ஃபாதருங்க. சர்ச் ஃபாதரா? அவரு ஏன்டா நம்மள கூப்பிடுறாரு? வணக்கம் ஃபாதர். வாங்க. ஏதோ வர சொன்னீங்களா? வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்தா எப்படி நடந்துக்கிறது? பொண்ணா? யார் ஃபாதர்? ஐயோ, இவ ஃபாதர்ட்ட போட்டு கொடுத்துட்டா போல இருக்க. அவளை ஏமாத்தி 1000 ரூபா வாங்குனீங்களா? போய் சொல்றாங்க. என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அந்த வண்டிக்காரனுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு மீதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஓ அதுவா? அதான்டா. ஆமா ஃபாதர். அப்ப அதுக்கு பேர் என்ன? சீட்டிங் தானே? அது எப்படி ஃபாதர் சீட்டிங்னு சொல்ல முடியும்? ஃபாதர், ஒரு 500 ரூபா கொடுங்க. ஃபாதர், என்னமோ ப்ளே பண்றாங்க, ஏமாத்துறாதீங்க. ஃபாதர், உங்களை போய் நான் ஏமாத்துவேனா? கொடுங்க ஃபாதர். என்கிட்ட 300 ரூபா தான் இருக்கு. பரவாயில்ல ஃபாதர், கொடுங்க. இதுக்கு பேர் என்ன ஃபாதர்? கடன். உங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிற கடன். இந்தாங்க. இப்போ இதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். அதே மாதிரி மேடம் ஒரு வண்டிக்காரனை இடிச்சதுக்கு 1000 ரூபா வாங்கி கொடுத்துட்டு அதுல கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு போனேன். இது சீட்டிங்கா? ஐயோ ஃபாதர், பாருங்க எப்படி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிறதுக்கு இது என்ன சட்டசபையா? நீங்க என்ன ஆளுங்கட்சியா, நாங்க என்ன எதிர்கட்சியா? ஃபாதர் என்ன சபாநாயகரா? இல்லீங்களா ஃபாதர்? வண்டிக்காரன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லிட்டானா? அந்த பொண்ணோட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. சரிங்க ஃபாதர். தேவனே உன். ஆனா ஃபாதர், ஆ? தனியா கூட்டு வந்து கேட்டிருக்கலாம். இந்த பொண்ணு முன்னாடி இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தோத்துறேன் ஃபாதர். ஐ லைக் யூ ஃபாதர். இன்னைக்கு நாங்கெல்லாம் மனம் திருந்திருக்கோம். அதுக்காக இந்த சாக்லேட்டை எங்க ஏரியால உள்ளவங்களுக்குலாம் கொடுக்குறோம். வெளியில வெட்டிடுறேன். கையில தீர்த்தம், மூஞ்சியில அபிஷேகம் போட்டது யாரு? சிலுவ, ஐ லைக் யூ. இந்தாங்க உங்க செக் புக். ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு லீவ் தான் கிழிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். ம் ஒரு லீவ் தான் கிளச்சியா? ஆமா. 200 ரூபா கொடு. எது? ஒரு லீஃப்க்கு 200 ரூபாயா? ரொம்ப அநியாயமா இருக்கியா? எது அநியாயா? எது அநியாயா? அட்ரஸ் கேட்டு வரவங்கிட்ட 10 ரூபா கேட்குறியா? அதோட இது அநியாயமா? அட்ரஸ் 10 ரூபா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அட்ரஸ் கேட்டு வந்தவனே எங்க மச்சான்ப்பா. சரிங்க. எதுக்கு சாரு? ஏன் சாரு? பின்ன நீ செலவு கண்ணுவே. நீ வாங்கின வேண்டாம் சொல்ல. ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குற. ஹாய்,
தண்ணியில போட்டை பார்த்திருக்கேன், போட்டுக்குள்ளே தண்ணியா? ஏய் கடிக்காத, சபா டிராமா மாதிரி சாகடிக்காத. ஐ லைக் யூ. ஐ டோன்ட் லைக் யூ. போடி. Thank you. சிலுவ, பிலோமினா உன்னை பார்த்த பார்வையும் அவ உங்ககிட்ட பேசின பேச்சையும் அந்த செக்கை கிழிக்கும் போது அவளுடைய ஃபீலிங்கையும் பார்க்கும்போது எனக்கு என்னவோ சப்ஜெக்டுடைய கலரே மாறும் போல தெரியுது. என்னடா வளர்ற? அநேகமா பிலோமினா இன்னைக்கு நைட்டு பூரா தூங்க மாட்டான்னு நினைக்கிறேன். பார்த்து செய்டா, பால் டேமேஜ் ஆகிற போது. பாஷா என்ன? டேய் என்ன பண்ண? பால் ஷைனிங். யாரா அவன்? உன்ன மாதிரி அரகுற ஆட்டக்காரனை கூட்டிட்டு வந்த பாரு. ஏன் தப்புடா? அறகுறையா? டேய் கிரிக்கெட்ல நான் புலி, பார்த்து பேசு. நீ ஏய் அம்பையர் இப்படினாருனா என்னடா அர்த்தம்? அவுட்டு. இப்படினாருனா 2 பேர் அவுட்டு. டேய் போடுறா. இந்தா போடுறேன், வாங்கிக்கோ. ஆ கிளீன் போல்ட். சிக்ஸர் சிக்ஸர். ஐயோ சிஸ்டர். யூ 420. இன்னைக்கு நான் உங்களை விட போறேன். என்ன பண்றேன் காண்க. ஓடு. போலீஸ்காரர் கொண்டாட்டிங்க, ஓரமா வாடா. ஓடுறமே, இந்த ஓட்டத்துல வேற நாடே வந்துரும் போல இருக்கு. ஓடுறா. ஜாகிங் ஜாயிண்ட் அடிக்கிறீங்களா? ஜாகிங்கிறது ஏர்லி மார்னிங் போறது. இப்போ மணி 10. 10 அதுதான் இதா. நாங்க கொஞ்சம் அட்வான்ஸா கிளம்பிட்டோம். ஸ்டாப் இட். நீ ஏன்டா உட்கார்ந்த? சொன்னாங்களே ஸ்டாப் இட்னா நில்லுன்னு அர்த்தம்டா. உங்க இன்செக்யூர் ஒரு அளவே இல்லையா? அன்னைக்கு என்னன்னா 1000 ரூபாய் ஏமாத்துறீங்க. இன்னைக்கு காருக்கு நடைய உடைச்சிட்டீங்க. அது 5000 ரூபாய் தெரியுமா? செக் வாங்கிக்கோ. செக்க வாங்கினா தான் கிழிச்சு போட்டுருவாங்களே. நான் கேட்டாலும் உங்களால கொடுக்க முடியாது. ஏன்? ஏன்னா துபாய் ஊர்ல இல்ல. மொத்தமா எனக்கு இப்போ இங்கேயே நஷ்ட ஈடு கொடுத்தாகணும். அவ்வளவுதானே? அகிதே இகிதே. ஏய் என்ன இது? இப்போதைக்கு எங்க கிட்ட இருக்குது Dress ஒண்ணுதான். நான் கேட்டது இது இல்ல. பத்தலனா பனியனே கட்டி தரோம். அப்ப வேற என்ன வேணும்? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அதோட முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, அப்புறம் கூட சேர்ந்து அங்கங்க சுத்துவீங்க. திடீர்னு ஒரு நாள் எங்க சிலுவைக்கு உங்க கூட டச்சிங் ஏற்பட்டுரும். ஐ லவ் யூ அப்படின்னுவீங்க. எங்க சிலுவை அதே ஃபீலிங்லேயே இருக்கிறப்போ நான் சிஸ்டரா தான் பழகினேன், என்ன மறந்துருங்க அப்படின்னு பை பை சொல்லிட்டு போயிருவீங்க. இதெல்லாம் தேவைதானா? ஹலோ, ஃப்ரெண்ட்ஷிப்போட அர்த்தம் தெரியாம பேசாதீங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணோட பழகுனா அதுக்கு பேர் லவ்வா? அப்படியே லவ் வந்தாலும் அது சிலுவை மேலதான் வரணுமா? ஏன் உங்க 3 பேர்ல ஒருத்தர் மேல வரக்கூடாதா? எங்க பர்சனாலிட்டி பத்தி எங்களுக்கு தெரியாதா? எங்க 3 பேரை விட ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்கிறது நம்ம சிலுவதா. என்னடா சிலுவ? வேற எந்த நஷ்டீடு கேட்டிருந்தாலும் நான் ஏமாத்திருப்பேன். அவங்க கேட்டது ஃப்ரெண்ட்ஷிப். யா ஓகே கேக்கிட்டியா? சரி, உனக்காக உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ண காத்துட்டு இருக்காங்க. வாமா போலாம். ஜஸ்ட் மினிட். அங்கிள் கேக் தருவாருன்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. ஏன் முகமாறுது? பாருடா, எல்லாரும் பிரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கோம். வெறுங்கையா? வாங்கியா? உள்ள என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? ஜிமிக்கியோ கம்மலோ பொட்டு தப்பாவோ என்ன இருக்குன்னு வாங்கின அவனுக்கு தானே தெரியும். கிஃப்ட் கொடுக்க வந்தவன்ட்ட இருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹலோ, ஒரு சின்ன கிஃப்ட் பாத்தீங்களா? கடுவும் போன இன்னும் தேடுறானோ? தொலைச்சுவேன் பண்ண தேடாமலா இருப்பான். சார் நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்க. சும்மாறா. சார் டைம் என்ன சார் ஆச்சு? ஐயோ, வாட்சையும் காணோம். சத்தியமா நான் வாட்ச் எடுக்கலடா. நீ எடுத்தியா? சாச்சா, அந்த புத்தியெல்லாம் உனக்கு தான் இருக்கு. டேய் பேசிட்டே இருக்காதீங்கடா. கிஃப்ட் கொண்டு போய் ஃபில்லர் கிட்ட கொடுப்பா. வாங்கடா. பாத்தியா, ஏதோ சொந்த காசு போட்டு கிஃப்ட் வாங்கின மாதிரி. உழைச்சி எடுத்தவன் நான்டா.
நான் தான் ஃபிலோட்ட கொடுப்பேன். எல்லாம் என் பின்னாடி வாங்க, நான் தான் கொடுப்பேன். இது சைஸ் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அவரு என்னாச்சு? ஒண்ணும் ஹலோ டாக்டர். ஹலோ. இவர் எங்க ஃபேமிலி டாக்டர் தேவ். ஹலோ டாக்டர், மோதிரம் போடலையா? ஆ? ஒரு நிமிஷம் ஆண்டி. ஆஃப் சைஸ் என்ன டாக்டர் தேடுறீங்க? கிஃப்ட் காணோம். சிலுவை நான் வந்துட்டேன்டா. இது இது நான் தர கிஃப்ட்டு, ஆனால் இதை யாருக்கும் தெரியாமல் தனியாக பிரிச்சுப்பார். ஃபிலோ, உனக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்கெட் அடிச்சு இது பார்சல் பண்ணி கிஃப்டா கொண்டு வந்திருக்கோம். எங்களுக்கு ஏற்பாடு ஏதாவது? மாடியில. சீக்கிரம் போட டேய். கமான் கமான். இது ஃபிலோ. ஓஹோ. ஏய் சிலுவா சிலுவா சிலுவா. என்னடா? எனக்கு என்னவோ ஃபிலோ கொஞ்சம் ராங் ரூட்ல போற மாதிரி தெரியுது. ஏன்னா? இல்ல, நீ கொடுத்த கிஃப்ட் அவ மெய் மறந்து பாத்துக்கிட்டு இருந்ததை பார்த்தா அவளுக்கு ஒரு மேல ஒரு இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிளிபாஸ், வழக்கமா 2 ரவுண்ட் போன அப்புறம் தான் உளர ஆரம்பிப்பேன். இப்ப ஆரம்பத்துல உளர ஆரம்பிச்சா ரசம் உக்கார். ஏய் பொய்யா சொல்றேன், அவ ஃபீலிங்ஸ் தான் நான் நேர்ல பாத்துட்டு வர்றேன். சார், ஹாட் ஆர் கோல்ட்? போத். மன்னிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதே மாதிரி கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். ஏங்க இந்த ஊறுகாய் வைக்கல? டேய் மானம் போதுறோம். ஊறுகால எப்படிடா மானம் போகும்? ஹலோ. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? யார் அவரு? யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்தா கையை காலை ஆட்டிக்கிட்டு ஹாய் ஹாய்னு சொன்னா தான் மதிப்பாங்க. யா ஐ லைக் யூ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். பிலோமினாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்க பிலோமினா காணோ? கீழே இருக்கிறா. அப்படியா? நான் போய் பார்த்தேன். இப்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? சொன்னேன், சிலுவை கம்பல் பண்ணாங்கிறதுக்காக வந்தேன். இப்போ என்ன பண்ணணும்ன்ற? வேணா டிக்கெட் கொடுத்த காசை வாங்கிக்க. காசு வேணா சட்டை வேணுங்கிறியா? சீட்டு. சீட்ல தானே உட்கார்ந்துருக்க. சீட்டு மாறணும். ஓகே. வா. இம்ச. ஏய் கிளிபாஸ், ஒவ்வொருத்தரையா மாத்தி மாத்தி சிலுவை பக்கத்துல போய் உக்காண்டா. நான் தான் சொன்னேன்லடா, ஒர்க் அவுட்னு ஒன்று ஆச்சுன்னா அது நம்ம சிலுவைக்கு தான். நமக்கெல்லாம் ஃபேஸ் வேஸ்ட்டுடா. ஏண்டா என் மூஞ்சி அவ்வளவு அசிங்கமா இருக்கு? கேவலமா இருக்கு. ஏய், சீ, பக்கத்துல வராத, பயமா இருக்கு. சிலுவை. ஃபிலோமினா, நம்ம மாதா கோயில் திருவிழால பந்தல் லைட்லாம் போடுறோம்ன்றாங்க. இதெல்லாம் கேட்கணும்னே. ஏய் நரேஷ், நீ சரி வர போட்ட ஊசியா ஏய்யா போடவே இல்லை, அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டானே. மாதா கோயில் திருவிழா உண்டியல் வசூல். திருவிழா கிராண்டா இருக்கணும். இந்தாங்க 2 ரூபா. ஐ லைக் யூ. என்ன சிலுவை? வெறும் 2 ஒண்ணு தான் வசூல் ஆகுது. ஒருவேளை போன வருஷம் வசூல்ல கை வச்சு தெரிஞ்சிருக்குமோ? சேச்சே, அப்படி நான் போட்டிருக்க மாட்டானே. சரிங்கண்ணா. திருவிழா தங்களால் முடிந்தது. போடுங்க. சிலுவை, சிலுவை, மார்க்கெட்ல நடக்கிற அநியாயத்தை வந்து பாரு. டேய், என்னடா அதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிலுவை. திருவிழாவில் வசூல் பண்றதுதான் பண்றோம். அதையே இந்த சினிமாவில் ரவுடிங் எல்லாம் மாமூல் வசூல் பண்றாங்களே, அந்த டைப்ல வசூல் பண்ணா என்னன்னு யோசிச்சேன். பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. ஜனங்க கூட சொல்லி கொடுத்த மாதிரி ஒண்ணு போல ரியாக்ஷன் கொடுக்குறாங்க.
சும்மா டயர்டா இருக்குன்னு இப்படி கையை உதறனா 5-10 வச்சு எழுதி கையே வெயிட் ஆயிடுச்சுப்பா. இதெல்லாம் நம்ம துபாய் சொல்லி கொடுத்த ஐடியா இல்லைங்களா துபாய்? இல்லப்பா, உங்களை விட எங்களுக்கு தான் வசூல் ஜாஸ்தி. எப்பவுமே நம்ம ஜனங்க கிட்ட கையை நீட்டுறதை விட கையை ஓகணும் வையே, காசு கடகடன்னு கொடுங்க. ஒன்று பிடிக்கிறேன் ஆக்ஷன். இதெல்லாம் உங்க ஐடியாவா? கட் கதை திரைக்கதை வசனமெல்லாம் இவனுது. ஐ எம் ஒன்லி ஒளிப்பதிவு டைரக்ஷன், ஜஸ்ட் லைக் பாலு மகேந்திரா. டப்பா கேமரா வச்சுக்கிட்டு பாலு மகேந்திராவா? இல்லைப்பா, துபாயிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது. துரு பிடிச்சி போயிருமான்னு எடுத்தேன். அது மட்டும் இல்லை, இந்த நாயை வசூல் பண்ணுற பணத்தில் பாதிக்கு மேலே எப்படி அமைக்கிறேன். இதில் எடுத்துட்டோம்னா விட்னஸ் ரசீது விடப்பட்டு இல்லையா? துபாய் அப்படின்னா இந்த முகத்துக்காக எடுக்கல, ஒரு விட்னஸ்க்காக தான் எடுத்திருக்கீங்க இல்லையா? நம்ம 2 பேருக்கு முகமாடா. கரெக்ட் டைரக்டர் சார். எங்க ஓடுற? வசூல் பண்ண காசுலாம் போடுறா. போட்டலாமே. சிலுவன் இன்னொன்று நோட் பண்ணியா? என்ன? நம்ம ஏரியா பக்கம் ஃபிலோமினா 2 நாள் ஆள கண்மை கவனிச்சியா? இப்படி உம்முன்னு இருந்தா என்னடா அர்த்தம்? ஃபிலோமினாவுடைய ஃபீலிங் கரெக்டா? நீ பேசுனதுதான் தப்பு. அவ எப்பயாவது உங்ககிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னாடா, வேற ஏன் நீ அப்படி பேசுன? அதான் வருத்தப்பட்டுக்கிட்டு ஃபிலோமினா 2 நாளா நம்மளை வந்து பார்க்காம இருந்திருக்கா. போய் ஒரு தடவை சாரி கேட்டுரு போ. என்னடா நான் யோசிக்கிறேன், போய் சாரி கேளுடா. ஃபிலோமினா, ஃபிலோமி, பிலோ இதுக்கு மேல சுருக்கி கூப்பிட்டா அசிங்கமா இருக்குமா? 6 மாசமா அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட இருந்து எந்த ரியாக்ஷன் இல்ல. இன்னைக்கா தெரிஞ்சாவணும்டா அவ உன்னை லைக் பண்றா இல்லையா? ஏன் லைக் பண்ணலன்னா நீ கிணத்துல விட போறியா? சும்மாறா. ஏய் அவங்க நிக்கிறா, நான் ஒரு ஐடியா தரேன், அப்படி ஃபாலோ பண்ண. இந்த குங்குமத்தை இங்க தட்டு. அவ இதே குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டான்னா லவ் கன்ஃபார்ம்னு அர்த்தம். ஏய், இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எப்பறம் வருது? ஒரு சினிமால இருந்து பிடிச்சேன். ஏய் தட்டு. ஏண்டா அபிஷ்டு, நோக்கு அறிவு இருக்கா? ஆத்தா படிச்ச பிள்ளையாண்ட மாதிரி இருக்க. குங்குமத்தை அப்படி கண்ட இடத்துல தட்டலாமோ? நீ எனக்கு பிரச்சனைகளை மாட்டி கொண்டிருப்பது. சாரிப்பா, நான் பார்த்த படத்துல ஐயர் வரல. ஐ லைக் யூ. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாங்கி. கொப்பரையார் பப்பரையார். கொப்பரானா நீங்க தானா? எதுக்காக சார் அப்படி ஒரு ராங் லுக் விட்டீங்க? என்ன இருந்தாலும் ரொம்ப தப்புங்க. ஒரு கல்யாண வீட்டுல இப்படி நடந்துக்கிறது. சரி சரி சரி, நீங்க பெரியவங்க, அதுங்க ஏதோ சின்ன சிறுசுங்க, கொஞ்சம் கண்டுக்காதீங்க. எதை கண்டுக்காதீங்க? நானும் தான் மொழியில் இருக்கேன். அங்க மட்டும் 2 லட்டு. லட்டுக்காகவா ராங் லுக் விட்டீங்க? ஆமையா, அந்த லட்டை போடுறா. இந்தடா தின்னுடா. என்ன டால்ற? ஒரு லட்டுக்காக அலையிற உனக்கு இந்த மஜாவை போதும். சாப்பிடுறா. வேணா இதையும் சேர்த்து தின்னுடா. ஏன்டா ஆளாளுக்கு லட்டு கலையறீங்க? திருவ எப்ப கல்யாணம்னு கேட்டா வெக்கத்துல மறைகிறா, பந்தியில உட்கார்ந்தா தனியா கவனிக்கிறா. இதை விட ஒரு பொண்ணு தன்னுடைய காதலை எப்படிடா சொல்லுவா? மௌனம் தான் காதல்னா அவ சொன்ன விதம் ஓகே, ஆனா எனக்கு சுகம் அவ வார்த்தையில சொன்னாதான். சிலுவ டவுன்ல ஹம் ஆப்கே ஹை ஹை கொன்னு ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு, போலாமா? நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு செமஸ்டர் இருக்கு. என்ன சிலுவ, எதுக்காக கூப்பிடணும்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இந்தா போயிட்டு வாங்க. இதுக்காகத்தான் உங்க கூட பழகணுமா? ஒரு கம்பெனிக்காக கூப்பிட்டா காசு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்துறியாப்பா? சரி சாரிப்பா. இதே நீ ஏன்பா எமோஷனல் ஆகிற? ஒரு பேச்சுக்காக சொன்னா உள்ள வச்சிடறதா? நான் ஃபீல் ஆகிறேன்னு சமாளிக்கிறேன். நீ அப்படி சொல்லாத சிலுவ, உண்மையிலேயே ஃபைனான்ஸ் டைட்டு, அதான் உன்னை கூப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சிலுவ. வழியாத சிலுவ, உன்னை எங்கடா தேடுறது? தெரியாதா? சினிமா பாக்குறதுக்கு 5-10 கடன் கேட்கறதுக்காக ஒரு நாய். உன்ன மாதிரி நினைச்சியா? சிலுவ, வால் சிம்பிளா போயிருக்கான்.